அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. 2025 பிப்ரவரி 6ஆம் தேதி மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தின் மற்றொரு சிறப்பு வெளியீடாக இஸ்லாமிய ஷரியா யதார்த்தமும் பிரயோகமும் என்ற நூல் வெளிவர இருக்கிறது இன்ஷா அல்லாஹ். நமது நாட்டில் மாத்திரமன்றி உலக அளவில் மிக பிழையாக புரியப்பட்டு கடும் விமர்சனங்களுக்கு உள்ளாகும் ஒன்றுதான் ஷரியா. ஷரியா என்றாலே தூக்கிலிடுவது, கைகளை வெட்டுவது, கசையடி கொடுப்பது போன்ற சில குற்றவியல் சட்டங்கள் என்றும் அது நடைமுறைக்கு வர இஸ்லாமிய அரசொன்று அவசியம் என்றும் நிலவுகின்ற திரிவுபடுத்தப்பட்ட புரிதலின் பின்னணியில் ஷரியா என்பதன் அர்த்தத்தையும் நோக்கத்தையும் மிக தெளிவாகவும் சுருக்கமாகவும் விளக்கும் வகையில் இந்த நூல் வெளியிடப்படுகிறது இன்ஷா அல்லாஹ். உண்மையில் ஷரியா என்பது தீன் என்பதற்கு நிகரான மற்றொரு வார்த்தையாகும். சட்டம் என்பது ஷரியாவின் அர்த்தத்தில் ஒரு பகுதி மட்டுமே. கலைச்சொல் என்ற வகையில் ஷரியா இரு அர்த்தங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இறைவன் மனிதர்களுக்கு அருளிய நம்பிக்கை கோட்பாடுகள், வணக்க வழிபாடுகள், ஒழுக்கம், வியாபாரம், திருமணம் முதலியவை தொடர்பான அனைத்து வழிகாட்டல்களையும் ஷரியா குறிக்கும் என்பது முதலாவது அர்த்தம். நம்பிக்கை பகுதியை தவிர்த்து தனிமனிதன், சமூகம் ஆகிய இரு தரப்புக்குமான நடைமுறை வாழ்வு சட்டங்களே ஷரியா என்பது அதன் இரண்டாவது அர்த்தம். இன்னொரு வகையில் சொன்னால் ஷரியா என்பது பொதுவான அர்த்தத்தில் முழு மார்க்கத்தையும் குறிக்கும். குறிப்பான அர்த்தத்தில் நடைமுறைசார் சட்டப்பகுதியை மாத்திரம் குறிக்கும். ஷரியாவின் அடிப்படை மூலாதாரமான அல் குர்ஆன் கூட ஒரு சட்ட நூல் அல்ல. அது சட்டங்களை விரிவாக கூறுவதும் இல்லை. அதன் வசனங்கள் கூட சட்ட வசன அமைப்பை கொண்டவை அல்ல. அல் குர்ஆனின் 6236 வசனங்களில் சுமார் 500 வசனங்கள் மட்டுமே சட்ட வசனங்கள் என இமாம் அபு ஹாமித் அல் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுவது இங்கு கவனத்திற்குரியது. மனிதனின் அடிப்படை கேள்விகளுக்கான விடையாக இறைவனின் படைப்பு திட்டத்தை விளக்கும் பணியைத்தான் அல் குர்ஆன் செய்கிறது. அந்த வகையிலே அல் குர்ஆனின் எல்லா அத்தியாயங்களும், ஏன் சட்டங்கள் குறித்த வசனங்களில் கூட உலக வாழ்வு, மறுமை வாழ்வு, இறை பிரக்ஞை, இறைவனின் படைப்பு திட்டம் என்பவைதான் இளையோடி காணப்படுகின்றன என்பதை அல் குர்ஆனை வாசிக்கின்ற ஒருவர் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஏன் சட்ட அத்தியாயங்கள் என அறியப்படுகின்ற சூரத்துன் நிசா, சூரா அன்னூர் போன்றவைகள் கூட அவ்வப்போது இறைவனின் படைப்பு திட்டத்தை விளக்கத் தவறவில்லை. இப்பின்னணியில் நாங்கள் நோக்குகின்ற பொழுது சட்டம் பற்றிய அல் குர்ஆனின் அணுகுமுறையில் இரு உண்மைகள் தெளிவாகின்றன. சட்டம் என்பது இயந்திரத்தனமாக திணிக்கப்படுவதல்ல. சட்டம் என்பது இயந்திரத்தனமாக திணிக்கப்படுவதல்ல என்பது முதலாவது உண்மை. எனவேதான் அது சட்டங்கள் பற்றி குறைவாகவும் வாழ்வின் யதார்த்தம் பற்றி அதிகமாகவும் பேசுவதை பார்க்கிறோம். ஷரியா என்ற வார்த்தைக்கு சட்டம் என்று பொருள்கோடல் செய்யும் போது கூட அத்தகைய சட்டப்பகுதிக்கு அல் குர்ஆன் அதிக முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது இரண்டாவது உண்மையாகும். எனவே ஷரியா என்பது அதிகாரத்தின் மீது அமைந்து மனிதர்கள் மீது திணிக்கப்படுவது அல்ல. ஷரியா என்பது அதிகாரத்தின் மீது அமைந்து மனிதர்கள் மீது திணிக்கப்படுகின்ற ஒன்று அல்ல. மாறாக அது மனிதர்கள் மனப்பூர்வமாக ஏற்று சுதந்திரமாக செயற்படுத்தும் வாழ்க்கை முறையாகும். அல் குர்ஆன் மையப்படுத்துகின்ற வாழ்க்கை தத்துவத்தின் மீது மனிதர்களை பயிற்றுவிப்பதே அதன் அடிப்படை நோக்கமாகும். இந்த வகையில் 3 அடிப்படை உண்மைகள் நம் கவனத்தை ஈர்க்க வேண்டும். முதலாவது, ஷரியா என்பது ஒழுக்க கோவையாகும். இரண்டாவது, சமூகமே அடிப்படை, மாறாக அதிகாரம் அல்ல. மூன்றாவது, வஹி எனும் வேத வெளிப்பாடும் வஹி எனும் வேத வெளிப்பாட்டினதும் மனித அறிவினதும் கலவைதான் ஷரியா. இவை பற்றிய விரிவான விளக்கத்தை பெற எமது சிறப்பு வெளியீடாக இன்ஷா அல்லாஹ் வெளிவர இருக்கின்ற இஸ்லாமிய ஷரியா யதார்த்தமும் பிரயோகமும் என்ற நூலை நீங்களும் வாசிக்க தவறாதீர்கள். மிஷ்காத் ஆய்வு நிறுவனத்தின் போது வெளியீடாக வரவிருக்கிறது இஸ்லாமிய ஷரியா யதார்த்தமும் பிரயோகமும்.